அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பான நன்னாள் பொன்னாளாக அனைவருக்குமே அமையட்டும். எல்லாரும் நல்லா இருப்போம். ஆனி 1ஆம் தேதி தமிழ் மாதத்தில் 1ஆம் தேதியும் ஆங்கில மாதத்தில் 1ஆம் தேதின்னு வரக்கூடிய முதல் தேதியில் நம்ம வழிபாடு எடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நம்மளுடைய நட்சத்திர நாமம் சொல்லி அது என்ன கோத்திரமாக இருந்தாலும் சரி நம்ம வழிபாடு எடுக்கிறதும் ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி நட்சத்திரம் அன்னைக்கோ ஆங்கிலம் தமிழ் முதல் தேதி அன்னைக்கோ நம்ம நேரமாக ஃபஸ்ட்டு எந்திரிக்கணும். 4 to 5 அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்மளுடைய வீட்டில் பூஜை எல்லாம் செஞ்சுட்டு விளக்கு பிரித்தி வச்சு சுவாமிக்கெல்லாம் படங்களுக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சு ஏதாவது சின்னதாக நைவேத்தியத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை பால் பாயாசமோ ஒரு பாலில் கற்கண்டு போட்டு வச்சா கூட போதும், பால் காய்ச்சி இப்படியெல்லாம் நம்ம வச்சு வழிபாடு எடுக்கணும். அடுத்தது நல்ல ஸ்தலத்துக்கு நம்மளுடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அல்லது நம்ம நட்சத்திர தெய்வத்துக்கோ போய் அன்றைய நாள் என்ன நாள் சிறப்பாக இருக்குமோ, இப்போ ஜூன் 15ஆம் தேதி அப்போ அமாவாசை இன்னும் காலையில் வரை இருக்கும். அதுக்கப்புறம் இது இன்றைக்கி கரி நாள் அப்படிம்பாங்க. அப்போ முக்கிய நிகழ்வு அதே போல் சுபகாரியமெல்லாம் தவிர்க்கக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்று பார்த்திங்கன்னா மிருகஷீரிட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு செவ்வாயோட நட்சத்திரம்னு அர்த்தங்க. கம்யூனிகேஷன் மக்களிடையே தொடர்பு, பத்திரிகை துறை, இசைத்துறை, கலைத்துறை, இது மாதிரி யூடியூப் சேனல், இது மாதிரி துறை சார்ந்து இருக்கிறவங்கள இன்றைக்கி புதிய முயற்சி எடுக்கலாம். போய் அவங்களெல்லாம் சந்திக்கலாம், ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அக்ரிமெண்ட்லேயோ மற்ற இடத்துலையோ கையெழுத்து போடுறது கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய முதல் தேதியில் வழிபாடு எடுக்கிறனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல காரியம், நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல ப்ரோக்ராம் செட் ஆகிறது உங்களுடைய துறை சார்ந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இல்லை செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். எதுவுமே அனுபவத்தில் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் போய் வழிபாடு எடுக்கிறோம். அப்போ நம்மளுடைய நாசி அப்படிங்கிறது வாசி யோகம்பாங்க. இதெல்லாம் சித்தர்கள் மகானுங்கள் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி போய் நம்ம ஒரு பிரார்த்தனை, ஒரு சங்கல்பம், எந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு எடுத்தாலும் வலது இடது எந்த நாசியில் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஏன்னா சூரியன் சந்திரன் அப்படிங்கும் பொழுது நமக்கு எந்த நாசியில் நல்ல விஷயங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம நல்ல ஆத்மார்த்தமாக உணர்ந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இடது பக்கம் வருதா வலது பக்கம் வருதா அப்படிங்கிற எண்ணத்தில் போய் நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது இடது பக்கம் வரும் பொழுது அது பாசிட்டிவாக நமக்கு கண்டிப்பாக நடக்குங்க. என்ன விஷயங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அந்த நாசியை கூட நம்ம வரக்கூடிய மூச்சு கூட பயிற்சியினால் மாற்றிக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம யோகா அப்படின்னு எடுக்கும்போது பல சூட்சும ரகசியத்தை ஆன்மீகத்தை விட உடல் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை சக்தியுடைய ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு நிறைய விஷயங்கள் பொன் பொருள் போல கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாளை சந்திப்போம்.